कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। अथ पञ्चमोऽध्यायः। श्रीनारदोवाच देवदेव नमस्ते अस्तु भूतभावनपूर्वजा तत् विजानाहि யஜ்ஞமானாத்மத்தத்வநிதர்சனம். பூதங்களை சிருஷ்டிப்பவரும் ஆகையால் அவைகளுக்கு முந்தி இருப்பவரும் தேவர்களுக்கும் தேவனே தங்களுக்கு நமஸ்காரம். எந்த ஞானம் ஆத்ம தத்துவத்தை விளக்கக்கூடியதோ அந்த ஞானத்தை எனக்கு கூற வேண்டும். யத் ரூபம் யத் திஷ்டனம் யத சிஷ்டம் இதம் பிரபோ யத் சஸ்தம் யத் பரம் யச்ச தத் தத்துவம் வத தத்வதா. ஏ பிரபுவே, இந்த பிரபஞ்சமானது யாரால் பிரகாசிக்கின்றது, யாரை ஆசிரியத்திருக்கின்றது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது, யாரிடத்தில் லயிக்கிறது, யாருக்கு அதீனம், என்ன சுரூபமுடையது, அதன் யதார்த்தத்தை உள்ளபடி எனக்கு கூற வேண்டும். சர்வம் ஹேதது பவான் வேத பூதவவ்ய பவத் பிரபு கிராமல்லகவது விஸ்வம் விஞ்ஞான வசி ததம்பஹா. தாங்கள் இது எல்லாவற்றையும் அறிவீர். ஏனென்றால் தாங்கள் உண்டானவை, உண்டாகப் போகின்றவை, உண்டாகின்றவை இவைகளுக்கு பிரபு. ஆகையால் தங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது கை நெல்லிக்கனி போல விசேஷ ஞானத்தால் நிச்சயிக்கப்பட்டது. எத் விஜானோ யதாதாரோ யத் பிரஸ்தவம் யதாத்மகா ஏகஸ்ருஜசி பூதானி பூதைரேவாது மம மாயையா. தங்கள் யாரிடம் அறிவு பெற்றீர்கள்? யார் தங்களுக்கு ஆசிரியம்? யாருக்கு ஆதீனமானவர்? எப்படிப்பட்ட ஸ்வரூபமுடையவர்? தாங்கள் ஒருவராகவே சமஸ்த பிராணிகளையும் பஞ்சபூதங்களையும் கொண்டே தனது மாயையால் சிருஷ்டிக்கிறீர். ஆத்மன் பாவயசேதானி ந பராபவாயன் ஸ்வயம். ஆத்மசக்திர்வமஷ்டபிய ஊர்ணனாபிர் இருவக்லமாக. சிலந்தி போல சிரமமில்லாதவதாகவே தனது சக்தியை அவலம்பித்து கொண்டு தானாகவே அந்த பூதங்களை மற்ற இடத்திலிருந்து திரஸ்கார அடைவிக்காமல் தன்னிடத்திலேயே காப்பாற்றுகின்றீர். அகம் வேத பரம் எஸ்தும் நாபரம் மமம் சமம் விபோ நாபரூப குணேர்பாவ்யம் சதசத்து கிஞ்சிதன்யதா. ஏ பிரபுவே, நானோ என்றால் இந்த பிரபஞ்சத்தில் தங்களை காட்டிலும் மேலானதையும் அறியவில்லை, தாழ்ந்ததையும் அறியவில்லை, துல்லியமானதையும் அறியவில்லை. மனிதன் முதலிய நாமத்தாலும் இரண்டு கால் உடைய ரூபத்தாலும் வெளுப்பு சிவப்பு குணங்களாலும் உண்டு பண்ண தகுந்ததும் ஸ்தூலமானதும் சூக்ஷ்மமானதும் ஒன்றுமே வேறிடத்தில் ஒன்று உண்டானதாக அறிகின்றேனில்லை. தங்களிடமிருந்தே எல்லாமும் உண்டானதாக எண்ணுகின்றேன். ச பவான சரது கோரம் யத்தவ சுசமாஹிதா தேன கேதயசே நஸ்வம் பராசங்கம் பரஸ்பிரியச்சசி. அப்படிப்பட்ட தாங்கள் மிக ஏகாகிரசித்தத்துடன் கூடியவராய் கடுந்தவத்தை செய்தீரென்று யாதொன்றுண்டோ? அதனால் எங்களை வருந்தச் செய்கிறீர். தங்களை காட்டிலும் வேறொரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணுகிறீர். ஏதன்மே புருஷ்சத சர்வம் சர்வஜ்ஞ சகலேஸ்வரः விஜானீஹி யதே வேதம் அகம் புத்தியே அனுசாசிதாக. எல்லாம் அறிந்தவரான ஏ சர்வேஸ்வரா, நான் தங்களால் உபதேசிக்கப்பட்டவனாக இவை எல்லாவற்றையும் எவ்விதம் அறிவேனோ அவ்விதம் கேட்கின்றவனான எனக்கு இதை எல்லாவற்றையும் தாங்கள் அறிவிக்க வேண்டும். பிரம்மோவாச்சா சம்யக் காருணிகஸ்யேதம் வத்சதே விசிக்ஷதம் யத்தகம் சோதித சௌமிய பகவத் வீரிய தரிசனே. ஏ குழந்தாய், மிக கருணசாலியான உன்னுடைய இந்த சந்தேகமானது மிக உத்தமமானது சௌமியா. ஏனென்றால் பகவானுடைய வீரியத்தை பிரகாசப்படுத்துவதில் நான் உன்னால் தூண்டப்பட்டேன். நான் ரிதம் தவ தச்சாமி யதாமாம் பிரபீஷிபோ அவிஜ்ஞாய பரம்மத்த ஏதாவத்வம் யதோஹிமே. ஹே நாரதா, எவ்விதம் என்னை ஈஸ்வரனாக நீ கூறுகின்றாயோ உன்னுடைய அந்த வச்சனமும் முற்றிலும் பொய்யல்ல. ஏனென்றால் இவ்வளவு பிரபாவம் உள்ளவராய் இருக்கும் தன்மை எனக்கு இருக்கிறது. ஆனால் என்னை காட்டிலும்
மேலான ஈஸ்வரனை அறிந்து கொள்ளாமல் நீ கூறுகின்றாய். ஏன ஸ்வரோச்சிஷோ விஸ்வம் ரோச்சிதம் ரோச்சயாம்யகம் யதார்கோ அக்னிர் யதா சோமோ யத் அர்க்ஷகிரகதாரகாக. சூரியன் போலவும் அக்னி போலவும் சந்திரன் போலவும் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்ற நட்சத்திரங்கள் போலவும் ஸ்வயம் பிரகாச ரூபியான அவரால் பிரகாசிக்கும்படி செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நான் பிரகாசிக்கச் செய்கின்றேன். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி என்மாயையா துர்ஜயா மாம் பிரவரந்தி ஜெகத்குரும். ஜெயிக்க முடியாததான எவருடைய மாயையால் என்னை ஜெகத்காரணமாகச் சொல்லுகின்றார்களோ அந்த சர்வ யஜ்ஞனான வாசுதேவனுக்கு மனதால் நமஸ்காரத்தை தியானிக்கின்றோம். விலஜமானாய யஸ்ய ஸ்தாதுமீக்ஷாபதே முயா விமோஹிதா விகதந்தே மமாஹம் இதி துர்தியா. எவருடைய திருஷ்டி மார்க்கத்தில் நிற்பதற்கு வெட்கப்படுகின்ற இந்த மாயையால் மோகத்தை அடைவிக்கப்பட்ட துஷ்ட புத்தி உடையவர்கள் நான் என்றும் என்னுடையது என்றும் ஸ்லாகித்து கொள்கிறார்கள். திரவியம் கர்மச காலச்ச ஸ்வபாவோ ஜீவ ஏவச்ச வாசுதேவாத் பரோ பிரம்மன் ந சான்யோ அர்த்தோ அஸ்தி தத்வதா. ஏ நாரதா, உபாதான காரணங்களான மகாபூதங்களும் பிறவிக்கு காரணமான தர்மமும் இவைகளை சலிக்கச் செய்யும் காலமும் அவைகளின் மாறுதலுக்கு காரணமான ஸ்வபாவமும் அவைகளின் போக்தாவான ஜீவனும் உண்மையில் வாசுதேவனை காட்டிலும் மேலான வேறொரு பொருள் இல்லை. நாராயண பரா வேதா தேவா நாராயணாங்கஜா நாராயண பராலோகா நாராயண பராமகா நாராயண பரோ யோகா நாராயண பரம் தபஹா நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. வேதங்கள் நாராயணனேயே காரணமாக விஷயமாக உடையவர்கள் தேவர்கள் நாராயணனுடைய அவயவங்களிலிருந்து ஜனித்தவர்கள். சொர்க்கம் முதலிய லோகங்கள் நாராயணனுடைய ஆனந்தத்தின் அம்சங்கள். ஸ்வர்காதி லோகங்களுக்கு சாதனங்களான யாகங்களும் நாராயணனேயே விஷயமாக உடையவைகள். பிராணாயாமம் முதலிய அஷ்டாங்க யோகமும் நாராயணனேயே பிராப்பியமாக உடையது. யோகத்தால் சாதிக்கக்கூடிய தவமும் சித்தேகாக்கிரத்தையும் சித்தம் ஐக்காக்கிரத்தையும் நாராயணனேயே அடைய காரணமானது. சித்த ஏகாக்கிரத்தால் சாதிக்கத் தகுந்த ஞானமும் நாராயணனேயே அறிய காரணமானது. அதன் பலமும் நாராயணனேயே மேலானதாக உடையது. மதனபால கோபால பிரபு. தஸ்யாபி துஷ்டூரீசஸ்ய கூட்டஸ்த்யா அகிலாத்மனः ஸ்ருஜயம் ஸ்ருஜாமி ஸ்ருஷ்டோ அகம் ஈக்ஷைவாபி சோதிதः. சர்வ சாட்சியும் சர்வசக்தனும் குடம் போல விகாரம் அற்று இருப்பவனும் எல்லோருக்கும் ஆத்மாவுமான அவருடைய சிருஷ்டிக்கு விஷயமான போதிலும் இந்த பிரபஞ்சத்தை அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவருடைய கடாட்சத்தினாலேயே ஏவப்பட்டவனாய் சிருஷ்டிக்கின்றேன். சத்வம் ரஜஸ்தமயிதி நிர்குணஸ்ய குணாஸ்திரயः ஸ்திதி சர்க நிரோதேஷு கிரஹீதா மாயையா விபோ காரியகாரணகர்த்திருத்வே திரவியஜான கிரியாஸ்ரயா பத்னேந்தி நித்யதா முக்தம் மாயீனம் புருஷம் குணா. குணங்கள் இல்லாதவரான ஈஸ்வரனுடைய சிருஷ்டி ஸ்திதி பிராயங்களுக்காக மாயையினால் கிரகிக்கப்பட்டவைகளும் அதனால் பிரதானம் அல்லாதவைகளுமான சத்வம் ரஜசு தமஸ் என்ற 3 குணங்களும் எப்பொழுதுமே முக்தனாக இருந்தபோதிலும் மாயைக்கு விஷயபூதமான ஜீவனை ஆதிபௌதிகம் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் என்ற தன்மைகளில் மகாபூதங்கள் தேவதைகள் இந்திரியங்கள் இவைகளுக்கான பூதர்களாக பவித்து கட்டுப்படுத்துகின்றன. ச ஏஷ பகவான் லிங்கை ஸ்திரீரேபி ரதோக்ஷஜா ஸ்வலக்ஷ லக்ஷித கதிர் பிரம்மன் சர்வேஷாம் மமச்சேஸ்வரஹா. ஏ நாரதரே, ஜீவஸ்வரூபத்தை மறைக்கின்ற இந்த 3 குணங்களாகிற உபாதிகளால் நன்கு அறியப்படாத தத்துவத்தை உடையவரும் இந்திரியங்களுக்கு
விஷயம் அல்லாதவருமான எல்லோருக்கும் வசியமாயனான பகவான் எனக்கும் நியாமகனாக இருக்கின்றார். காலம் கர்ம ஸ்வபாவம் ச மாயேசோ மாயையாஸ்வயா ஆத்மன் யத்ருஷ்சயா பிராப்தம் விபூபூஷுருபாததே. வசியமாயனான பகவான் தனது மாயையால் பலவிதமான பிரபஞ்சமாக பவிக்க விரும்பியவராய் தன்னிடத்தில் தற்செயலாக லயித்திருந்த சிருஷ்டிக்காலம் என்று சொல்ல காரணமான காலத்தையும் ஜீவாதிஷ்டத்தையும் பரிணமிக்கின்ற சுபாவத்தையும் சிருஷ்டிப்பதற்கு காரணமாக ஸ்வீகரித்து ஏற்றுக்கொண்டார். காலாது குணவதிகார பரிணாமஸ்வபாவதா கர்மணோ ஜென்மம் மகத புருஷாதிஷ்ட தானபூத். ஈஸ்வரனால் அதிஷ்டதனமான காலத்தினால் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களுக்கு இருந்த சாம்ய அவஸ்தை மாற்றமும் சுபாவத்தினால் ரூபாந்திர பிராப்தியும் கர்மாவினால் மகத்துவத்தின் உற்பத்தியும் உண்டாயிற்று. மகத்தஸ்து விகுர்வானாத் ரஜ சத்வோபபிரும்ஹிதாத் தம பிரதானைஸ்தவபவத் திரவிய ஞான கிரியாத்மகா. ரஜோகுணத்தாலும் சத்வகுணத்தாலும் விருத்தி அடைந்ததும் விகாரத்தை அடைவதுமான மகத்தத்துவத்திலிருந்து மகாபூதங்கள், இந்திரிய அபிமானி தேவதைகள், இந்திரியங்கள் என்ற தமோகுணத்தை பிரதானமாக உடையதுமான ஒரு பொருள் உண்டாயிற்று. சோ அகங்கார எதிர்ப்ரோக்தோ விகுர்வன் சமபூத்ருதா வைகாரிகஸ்தேஜஸ்ச தாமசச்சேதி யத்பிதா திரவியசக்தி கிரியாசக்தி ஞானசக்திர் இதி பிரபோ. ஏ நாரதா, அகங்காரம் என்று சொல்லப்பட்ட அந்த பொருளும் வைகாரிகம், சாத்வீகம், தைஜசம், ராஜசம், தாமசம் என்றும் விகாரம் 3 விதமாக பவித்தது. திரவிய சக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தி என்ற 3ம் எந்த அகங்காரத்தின் உடைய பேதமோ தாமசாதிபிஹி பூதேதோ விகுர்வானாத் பூனநபஹ தஸ்ய மாத்ரா குணசப்தோ லிங்கம் யத்ருஷ்ட்ருத்ருஷ்யயோ. விகாரத்தை அடைகின்ற பூதங்களுக்கு ஆதியான தாமச அகங்காரத்தில் இருந்து ஆகாசம் உண்டாயிற்று. திரஷ்டாவான புருஷனுக்கும் திருஷ்யமான வஸ்து இவைகளுக்கும் யாதொன்று லட்சணமோ அந்த சப்தம் என்ற குணமானது ஆகாசத்தின் சூக்ஷ்ம ரூபம். நபசோ அத விகுர்வநாத பூத் ஸ்பர்ஷகுணோ அனிலஹா பிரான்வயாத் சப்தவாம்ச பிராணயோஜஸ் சகோபலம். அவ்விதமே விகாரத்தை அடைகின்ற ஆகாயத்திலிருந்து ஸ்பர்ஷம் என்ற விசேஷ குணமுடைய காற்று உண்டாயிற்று. தனது காரணமான ஆகாயத்தின் சம்பந்தம் இருந்தால் சப்தம் என்ற குணம் உள்ளதுமான வாயு சரீரத் ஆராதனத்திற்கு ஹேதுவான பிராணனாகவும் இந்திரிய பலத்திற்கு ஹேதுவான யோஜஸாகவும் மனோபலத்திற்கு காரணமான சஹஸாகவும் சரீர பாட்டத்திற்கு காரணமான பலமாகவும் ஆகின்றது. வயோரபி விகுர்வனாத் காலதர்ம ஸ்வபாவதா உதத் உத்பத்யத தேஜோவை ரூபவத் ஸ்பர்ஷ சப்தவத். காலம், கர்மம், ஸ்வபாவம் இவற்றால் விகாரத்தை அடைகின்ற வாயுவில் இருந்தும் தனது விசேஷ குணமான ரூபம் உள்ளதும் தனது காரணங்களான வாயு ஆகாசங்களுடைய சம்பந்தத்தால் ஸ்பர்ஷம், சப்தம் என்ற குணங்களுள்ள தேஜஸும் உண்டாயிற்று. தேஜஸ்து விகுர்வானாத ஆசீதம்போ ரசாத்மகம் ரூபவது ஸ்பர்சவச்சாம்போ கோஷவச்ச பிரான்வயாது. விகாரத்தை அடைகின்ற தேஜஸிலிருந்து தனது விசேஷ குணமான ரசம் என்ற குணம் உள்ளதும் ஜலம் உண்டாயிற்று. அந்த ஜலம் காரணங்களான தேஜஸ், வாயு, ஆகாயம் இவைகளுடைய சம்பந்தத்தால் ரூபம் என்ற குணம் உள்ளதாகவும் ஸ்பரிஷம் என்ற குணம் உள்ளதாகவும் சப்தம் என்ற குணம் உள்ளதாகவும் ஆயிற்று. விசேஷஸ்து
விகுர்வானாத் அம்பசோ கந்தவானபூத் பிரான்வாயாத் ரசஸ்பர்ஷ சப்தரூப குணான்விதா விகாரத்தை அடைகின்ற ஜலத்திலிருந்து கந்தம் என்ற குணமுடைய ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் இவைகளின் சம்பந்தத்தால் ரசம், ஸ்பரிஷம், சப்தம், ரூபம் என்ற குணங்களோடு கூடின பிருத்திவி உண்டாயிற்று. மதனபால கோபாலா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ணா.